முடிச்சிடுவேன். நார்மல் தான். மணி 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 கார்த்திக்குள்ள நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம முதல் வெளியே ஆகணும். கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். மணி 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 மணி. இதுக்கப்புறமா ஒரு வழியா கார்த்தியும் பிரசனாவும் சேர்ந்து என்னை எப்படியோ வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. நானும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நானும் கார்த்தியும் தங்கி இந்த ரூமுக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். எங்களால் வந்து அந்த லொக்கேஷனை வந்து சரியாக பேச முடியல. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து கொஞ்சம் நேரமாகவே நான் டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 o'clock கிட்ட ஆகுது நைட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து அவுட்ரோ பேசணும்னு நினச்சேன் அந்த லொக்கேஷன்லேயே. பட் ஆனால் நான் அந்த இடத்துல வந்து பேசுகிற சுச்சுவேஷன்லேயும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ரூமுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். நான் ஏன் வெளியில் வந்து பேசுகிறேன்னா இதுதான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடம். மச்சான் அப்படியே காட்டேன். பாருங்க, இந்த பில்டிங்கில் தான் இருக்கும். 23வது ஃப்ளோர். மொத்தமே 25 தான். நாங்கள் 23வது ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ கைஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்படி நான் வந்து அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் காரில் வந்து இல்லை ஃபுட்டேஜ்லாம் வந்து கார்த்தி ப்ளே பண்ணி காமிச்சான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இடத்துல வந்து நான் சொல்ல நிலைவே இல்லாமல் இருந்திருக்கேன். ஸோ இவ்வளோ மோசமாக இவ்வளோ வியர்டாக நான் வந்து எந்த ஒரு லொக்கேஷனுமே நான் வந்து ஆக்ட் பண்ணதே கிடையாது. நான் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக வந்து கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 2 வாய்ஸ் கேட்டுச்சு. அதாவது வந்து ஒரு பொண்ணு வந்து அழுகுற மாதிரியான சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து என்னை வந்து பாப்பா பாப்பா அந்த மாதிரி ஒரு சவுண்டு. எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன குழந்தை வந்து அழுதா எப்படி சவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கனால அதை நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் என்ன நினச்சிட்டேன்னா அந்த லொக்கேஷன் பற்றியான பேக் ஸ்டோரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு தான் மட்டும் தான் சொன்னாங்க. நான் வந்து அதை வச்சு தான் வந்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் அந்த இடத்துல நடந்ததே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட ஆன்மாவையும் மீறி குழந்தையோட ஆன்மாவுமே அங்கே இருக்குது. அதுதான் உண்மை. அடுத்த நாளே நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுனால நாங்கள் தங்கியிருந்த பிளேஸை உங்களுக்கு காட்டலானோ எங்களோட மெமரிஸ்க்காகவும் ஒரு விளாகாக ஷூட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இந்த இடத்துல 23rd ஃப்ளோரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். மச்சான் பூம்பா தான் வரப்போகுது மச்சான். ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கீங்க பாருங்க. அந்த லிஃப்ட் பேர் எங்கன்னா எங்கே மேலே போட்டுருக்குமா? ஆமாம், மேலே போட்டு பாம்பான்னு இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நார்மலாகவே வந்து லிஃப்ட்டில் போகிறது எனக்கு பயம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட் இருந்துமே நான் வந்து லிஃப்ட்டில் போக மாட்டேன். ஏன்னா சடனாக இங்கே நின்றுச்சோ ஏதோ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சோ அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா அதிகமாக இருக்குது. இந்த குட்டியான இடத்துலலாம் போனால் வந்து உங்களுக்கு மூச்சடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயம் இருக்கிறனால நான் மோஸ்ட்லி லிஃப்ட்டில் போக மாட்டேன். இங்கே படிக்கட்டு இல்லை. அதுவும் 23வது மாடியில் ஸ்டே பண்ணிக்கனால எங்களால் அவ்வளோ நடந்தும் போக முடியாது. அண்ட் இந்த ஒரு லிஃப்ட் இருக்குது பாருங்கள், D4ன்னு. இந்த லிஃப்ட்லாம் மணிக்கு உண்மையிலே பயம். என்னென்னா பார்த்தீங்கன்னா பொம்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி பொம்பா தான் வருது. பொம்பா 23rd ஃப்ளோர். எனக்கு லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க. இந்த லிஃப்ட்டே முழு டக்கு 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 டக்குன்னு ஆடுது பாருங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு அடைகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் அவன் பயம் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படியே வந்தோம்னா எங்கள் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க. லிஃப்ட் பாம்பா இப்படியே வந்தோம்னா பால்கனி ஒன்று இருக்கும். செம்மையாக இருக்கும் வியூ பாயிண்ட். வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்க. இந்த பால்கனியோட வியூ காட்டுறேன். செம்மையாக இருக்கும். நாங்கள் நைட்டு வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்கவே மாட்டோம். ஸோ இந்த வியூவில் வந்து ஒரு பால்கனியில் சிட் அவுட் மாதிரி இருக்கும். அந்த சிட் அவுட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours வந்து நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு எந்த லொக்கேஷன் போகலாம், என்ன எடுக்கலாம், ஸோ அந்த லொக்கேஷன் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய அந்த லொக்கேஷன் பற்றி ரிசர்ச்சும் இந்த இடத்துல தான் வந்து செம்மையாக இருக்கும் வியூ பார்க்கறது. டோட்டல் சிட்டியே தெரியும் பாருங்க. செம்மையா இல்லை? எங்களோட 23rd ஃப்ளோரோடைய பால்கனி. இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எப்பவுமே இந்த இடத்த பார்த்தாலே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம். அப்படியே வியூ மட்டும் பாருங்களேன். இறங்கியே காற்று கரையில் நடந்தது. மணி போகலாம் ரூமுக்கு. இடத்துக்கு வந்தாலே ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல், அப்படியே மைண்ட்லாம் கொஞ்சம் மைண்டெல்லாம் பீஸ் ஆகிடும்.
இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், நாளைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். லாஸ்ட் நாள் கேஸ் நாளைக்கு எப்படியும் மிஸ் பண்ணுறோம். மலேசியா இந்த இடத்தெல்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம். ஸோ மச் ஆஃப் மெமரிஸ் இன் 1 வீக் ஆக்சுவலாக சொல்ல போனோம். கதவை சாத்தாமல் வந்துருக்கீங்களா வரும்போது? நான் சாத்திட்டு தான் வந்தேன். நீ தான் மிஸ் பண்ணியிருப்ப கதவை சாப்பிட்றத. அனி, வந்து எவ்வளோ அந்த ஆட்டோமேட்டிக் வச்சான். எப்போவுமே அவன்கிட்ட சொல்கிறது தான், கதவை சாத்திட்டு வாடான்னு சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். சவுண்டு போட்டு வந்துட்டான். நான் க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தேன். நீ க்ளோஸ் பண்ணல, எப்போவுமே பறந்து தான் போகுது. நாங்கள் ரூம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கோன்னு எங்களுக்கு புரிய வந்தது. பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அது பாஸ்வேர்டு உள்ளே போனால் அவ்வளோ பொம்மை ஆடிட்டு இருக்கு. மொத்தம் சேர்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு. மணி யாரும் திருட நான் வந்துட்டேனா பாரு மணி. என்னடா இது ஒன்றும் புரியுதா? இந்த பொம்மை அங்கே இருந்ததுடா அந்த மூலையில். உள்ளே யாரும் சவுண்டு எது உள்ள எது கேட்குது. போயிட்டு அமைதியாடுறா, பொறுமையாடுறா. நானும் ஒன்றும் பார்த்தா பயமா இருக்குடா. மணி மொத்த திங்ஸும் கலைஞ்சிட்டு இருக்கு மணி. யாருமே இல்லைடா உள்ள. லைட் போடுறா முதல்ல. கதை சுத்து. பேக்கில் திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த குதிரை பொம்மை அங்கே இருந்தது, அந்த மூலையில் இருந்தது. அங்கேருந்து பொம்மை நான் கரெக்டாக உள்ளே வரும்போது பொம்மை ஆடிட்டுருக்கு. மணி சார்ஜர்லாம் கலைச்சி போட்டிருக்காங்க மணி. அமைதியாரு, ஒரே நிமிஷம். பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கான்னு பார்த்து தெரியும். பாஸ்போர்ட் எனக்கு ஒன்றுமே புரியலடா. பேக்கெல்லாம் கழிச்சிட்டு இருக்கு. இந்த பேக்கில் ஒன்றுமே இருக்காது, துணி மட்டும் தான் இருக்கும். மொத்த டிஷர்ட்லாம் வெளியே போட்டிருக்காங்க. கிச்சனில் இருக்க நைஃப் எப்படா மச்சான் இங்கே வந்துச்சு? கிச்சனில் இருக்க நைஃப் இங்கே வந்துருக்குடா. ஐஸ் ரொம்பவே வியர்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் வந்து க்ளீனாக இருந்துச்சு வீடு. நாங்கள் வந்து கிளம்பும் போது இதுதான் சவுண்டு கேட்குறா. அந்த டோர் நம்ம திறந்து பார்க்கவே இல்லை. அது கூட யாராவது ஒளிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. மணி எதனா கொம்பு எதனா எடுத்துக்கிட்டா, எதனா அடிக்கிறதுக்கு எதனா எடுத்துக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்தாடா, திரும்ப தாண்டா இருப்பான். இல்லைடா, எதிர் குச்சி போயிட்டு இருப்பானோ. எப்படி போக முடியாது மச்சான், போக முடியாது. இப்படி கீழே ஒழிஞ்சிடும். 23 மாடியில் இருக்கும். கீழே போனால் டேரெக்டாக அவன் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகணும். ஒன்றும் பதட்டமாகுதுடா. எனக்கு தெரிஞ்ச ஆள் யாரும் வரலடா. இப்போது ஆள் வந்தால் எப்படா இந்த பொம்மை ஆழத்துக்கு வாய்ப்பே இல்லை. கதவெல்லாம் மூடி இருக்கு. மணி ஏதோ கரெக்ட் என்னன்னா இருடா ஃபஸ்ட்டு கரெக்டாக உள்ளே வரோம். பொம்மை ஆடிட்டு இருந்தது பார்த்தேன். நான் தான் சொல்ல வரேன், குறிச்சிக்கோ. என்னன்னா முந்தினத்து நடந்து தெரியுமா எனக்கு? இந்த குதிரை பொம்மை மூவ் ஆச்சுன்னு சொல்ல தெரியுமா? ஆமாம், எனக்கு செஞ்சு யாரோ இருக்காங்க உள்ள. ஆள் இல்லை மச்சான். ஆள் இல்லைடா, வேற எதுவும் இருக்குடா. என்ன சொல்ற? இந்த மூலையிலேருந்து குதிரை பொம்மை. நம்ம திங்ஸ் திருடனா வந்தால் திங்ஸ் எதுவும் போல. திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் நம்மளை தவிர வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஆமாம், கன்ஃபார்ம் முந்தினத்து நடந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த குதிரை சரி ஃபஸ்ட்டு எடு. அந்த குதிரை பொம்மை எடுத்து அங்கே உள்ளவே, அங்கே போய் நம்ம இருந்த இடத்துல போய் அங்கே. இந்த சேரெல்லாம் கழிச்சிட்டு வரலாம். எல்லாம் சதறி கிடக்குது மச்சான். விட்றா அப்படியே விட்றா. அதெல்லாம் விட்றா. எனக்கு ஒன்றுமே புரியலடா. எனக்குலாம் ஒரு மாதிரி திக்குன்னு ஆகுதுடா. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு பயமா இருக்கு. ஒன்றாவது கைஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் யோசிக்கவும் முடியல இப்போது. இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணி ஆகணும்.
தப்பு பண்ணிட்டோம் மச்சான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல வந்து எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேமரா நம்ம வந்து இந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கோம்டா. ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஆச்சு. கரெக்டா நீ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆன நைட்டு வந்து ஏதோ ஒன்று ஆச்சு, நீ நைட்டு தூக்கத்துல வந்து நடக்க ஆரம்பிச்சேன். ஆனால் அடுத்த 2 நாள் நார்மலாக தான் இருந்துச்சு, நமக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தெரியல. இன்னைக்கு வரோம் வந்து கதவு திறந்து பார்க்கணும், என்னடா இது நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம் மச்சான். ஒன்றுகளுக்கு ஒன்று எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்னடா பண்ணுறது? இன்னைக்கு நைட் எப்படி தூங்கும் போது எனக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு பதறாத ஆல்ரெடி உன்னை நீ அப்படி நடந்துருக்கிறதே என்னால் ஒன்றும் அது வந்து வெளியே வர முடியல. ஸோ கைஸ், எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேமரா செட் பண்ணும், நைட் விஷன் கேமரா செட் பண்ணு கைஸ். இப்போ வந்து ஹாலில் வந்து ஒரு நைட் விஷன் கேமரா நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட மைண்ட்லாம் எங்கெங்கேயோ போகுது இதெல்லாம் பார்க்கும்போது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இன்கேஸ் இன்றைக்கி நைட் வந்து ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயம் இந்த வீட்டில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கேப்சர் ஆகும். ஏன்னா ஹால்லேயே ஒரு நைட் விஷன் கேமரா செட் பண்ண போகிறோம் அண்ட் பெட்ரூம்லேயும் ஒரு நைட் விஷன் கேமரா செட் பண்ண போகிறோம். இந்த வீடு ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது. ஸோ இந்த வீட்டில் எது நடந்தாலும் இந்த 2 கேமராவில் இன்றைக்கி கேப்சர் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எதுவும் ஆகும்னு நினைக்கிறேன். என் மனசுலாம் உள்ளுக்குள்ளே அப்படி தான் தோணுது. இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. ஓகே கைஸ், எதனா அமானுஷமாக நடந்தால் இந்த கேமராவில் கேப்சர் ஆகும். நான் போயிட்டு ஒரு பெட்ரூமில் ஒரு நைட் விஷன் கேமரா செட் பண்ணுறேன். கைஸ், பெட்ரூமில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்ப்போம் இன்றைக்கி எதாவது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நடக்கணும்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிறேன். நடந்தால் தான் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, பார்ப்போம். மத்தே படுத்துட்டேன், டயர்டாக இருக்கா? லைட் ஆன்ல இருக்குமா ஹாலில்? எப்படி முடிச்சுட்டு தான் இருக்கும் படுவா. தூங்குடா, டயர்டாக இருக்கேன். எனக்குலாம் செம்ம டயர்டாக இல்லை. எதுவும் இல்லைடா, விட்றா. யாராவது இருந்தால் பார்த்துக்கலாம். மத்தா எவ்வளோ பேர் நம்ம சமாளிச்சிட்டோம். எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு? இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப தான் போகிறோம். நீ ஃபுல்லாக கேப்சர் ஆகணும். ஃபுல்லாக கேப்சர் ஆகணும். ஆமாண்டா. குட் நைட். ஒரே தூளியாக இஷ்டம். நான் தூங்க போகிறேன். நல்லா வாடா. கைஸ், நாங்கள் ரூமுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மணி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனால் மணி 4 மணி நேரம் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்னென்னா அங்கே நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் வர சொல்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து காதில் குழந்த சவுண்டு கேட்குது, ஏதோ குழந்த கத்துதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்பயே கொஞ்சம் பயமாக இருந்தது, இதெல்லாம் திருப்பி வந்து பின்தொடர்ந்து வருதான்ட்டு. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இங்கே கைஸ், அங்கே இருந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த பொம்மை இங்கே தான் இருக்குது, இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது. இந்த லைட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு தாட் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எதனா நடந்தால் இந்த கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகும். ஆனால் ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
மணி ஏதோ ஒரு மனுஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு மணி பின் தோட்டத்தை வந்துட்டுருக்கு. அவங்க பண்ண மாதிரியே தான் அந்த பொம்மையை வச்சு அந்த பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கான். பாப்பா விளையாடலாமான்னு அந்த குதிரை பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் அந்த லேடி தான் அங்கே பண்ண மாதிரியே தான் பண்ணுறாங்க. இப்போ அவனை பின்தொடர்ந்து இவ்வளோ தூரம் ரூமுக்கு வரையும் வந்துருச்சு. நீ காணும். மணி 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 நீ என்னடா பண்ணுகிறா? அல்ல சரி போலாம், ரூமுக்கு போலாம். தெரியல, காலை பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஏதோ கனவு வந்த மாதிரி இருந்துச்சு. கனவுல இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை மச்சான். மச்சான் நான் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன். என்னடா எனக்கு இந்த விட்டா 4 லைட்டு போடு. ஒன்றும் இல்லைடா, வந்தேன். இங்கே தான் படுத்துருந்தேன். நீ அப்போ தான் நான் ரூமில் பார்த்தேன். சரி காலைல பேசிக்கலாம். கெட்ட கனவா இருந்துச்சு மச்சான். ஒன்று சொல்லிடுறான், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை மச்சான் கனவுல. சரி காலைல பேசிக்கலாம். காலைல பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே தான் பார்த்துருந்தேன். நீ கெட்ட கனவா இருந்துச்சு மச்சான் எனக்கு. ஒன்றும் இல்லை, காலைல பார்த்துக்கலாம். படு ஒன்றும் அது அங்கே தான் வச்சுருந்தேன் நான். பேக்கில் இருந்துச்சு மச்சான். நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பேக்கில் தானே இருந்துச்சு அந்த பொம்மை. அதுக்கப்புறம் நான் பொம்மையை எடுக்கலையே பேக்கில் இருந்து. ஒன்றும் இல்லை, பட காலைல பேசிக்கலாம். படுற ஒன்றும் இல்லை, தூக்கு படு.
ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, போடு. லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா எனக்கும் கார்த்திக்கும் தூக்கமே வரல. ஆனால் மறுநாள் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்கவே நாங்கள் இப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க ஆரம்பித்தோம். இது வரைக்கும் நாங்கள் மலேசியாவில் பண்ண மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் கொடுங்க. இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.